வணக்கம் மக்களே, நான் உங்க ராஜ் பேசுறேன். டுடே மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்எஸ்சி வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல வந்து எங்க நடக்குது பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் ஸ்டேடியம்ல நடக்குது. விசாகப்பட்டினம் ஸ்டேடியம்ல வெதர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ஸோ வந்து மேட்ச் வந்து ஷுவரா அந்த மேட்ச் கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு டாஸ் வின் பண்ற டீம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்எஸ்சி யார் டாஸ் வின் பண்ண பார்த்தீங்கன்னா எல்எஸ்சி டெல்லி கேபிட்டல்ஸா பார்த்ததுல எல்எஸ்சி தான் டாஸ் வின் பண்றாங்க. டாஸ் வின் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் தான் வந்து இது பண்ணுவாங்க. என்ன ரீசனால எல்எஸ்சி வந்து சேசிங் வந்து ப்ரிஃபர் பண்ணாலும் டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங் லைனப்பும் லக்னோவோட பவுலிங் லைனப்பும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்சியோட பவுலிங் லைனப் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து வின் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஷுவரானா இன்னைக்கு மேட்ச் வின் பண்றது பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் வின் பண்றாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு கண்டிப்பா ஹை ஸ்கோரர் மேட்சஸா இருக்கும் மக்களே. 180+180+ல இருந்து 220 ரன்ஸ் வரையும் இன்னைக்கு மேட்ச் வந்து போகும். இன்னைக்கு யாரு அதிகமா ரன் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் எடுப்பாங்க. பிளஸ் வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கரா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம மயங்க் யாதவ் பிளஸ் அக்ஷர் பட்டேல் நல்ல விக்கெட் டேக்கரா இருப்பாங்க கைஸ். இன்னைக்கு யார் வின் பண்ணுவாங்க மாட்டாங்க, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸா டெல்லி கேபிட்டல்ஸான்றது என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய்.